புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறை வசனங்கள் தெரிந்து எடுக்கப்பட்டவை. அந்நாள்களில் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக்கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக்கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகின்றவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கிய போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு போனார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரது உயிர்த்தெழுதலின் பின்னர் சீடர்களுடைய ஒரு உயிர்ப்பு அனுபவம் இந்த நற்செய்தி வழியாக எமக்கு வழங்கப்படுகின்றது. கடவுளின் நகரமாகிய எருசலேமை விட்டு நீங்கி எம்மாவு சென்று கொண்டிருந்த 2 சீடர்களோடு இயேசு பயணிக்கின்றார். இந்த நிகழ்வு ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பு எவ்வாறான சந்தர்ப்பங்களில் எமக்கு வெளிப்படுத்தப்படும் என்பதை, அவரது உடனிருப்பு அனுபவத்தை எவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறுகின்றது. முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், அந்த 2 சீடர்களும் ஆண்டவர் இயேசு அவரது பணி என்பன பற்றி தங்களுக்குள்ளே உரையாடி கொண்டு சென்றார்கள். அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு அவர்களோடு இணைந்து கொண்டார் என நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அவர்கள் யாரையும் பற்றி குறை கூறவில்லை, புறம் கூறவில்லை. அவர்கள் உண்மைக்கு அடையாளமான இயேசுவை பற்றி, அவரது தூய வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டார்கள். ஆகவே எங்களுடைய நாளாந்த வாழ்க்கை உரையாடல்கள், உறவு முறைகள் உண்மையானவையாக தூய்மையானவையாக இருக்கின்ற போது ஆண்டவர் இயேசு எங்களோடு உடனிருப்பார். எங்களுடைய உரையாடல்கள் மற்றவர்களை காயப்படுத்துவதாகவோ புறங்கூறுவதாகவோ இல்லாமல் ஆரோக்கியமான உரையாடல்களாக இருக்கின்ற போது அங்கே ஆண்டவர் இயேசு எங்களோடு இருப்பார் என்ற செய்தி எமக்கு கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பு சந்தர்ப்பத்தை பார்க்கின்ற போது இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு சீடர்களுக்கு கொடுத்த போது அவர்களுடைய கண்கள் திறந்து கொண்டன. அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பை வெளிப்படுத்தும் அடையாளமாக தீவிய நற்கருணை எங்களுடைய ஆலயங்களிலே இருக்கின்றன. ஆண்டவர் இயேசுவை அனுபவிக்க, சிந்திக்க, தியானிக்க ஊட்டம் பெற நாங்கள் நற்கருணையிலே நம்பிக்கை கொண்டு அனுதினமும் அதை பெறுகின்ற போது நாங்கள் ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பு அனுபவத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இறுதியாக சீடர்கள்
அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் ஜெருசலேமுக்கு சென்று ஏனைய சீடர்களோடு இணைந்து வாழ வழிகிட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்கே எனது பெயரால் 2 3 கூடியிருக்கின்றார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கின்றேன் என்று இயேசு கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, சீடர்கள் ஆண்டவர் இயேசுவின் பணிக்காக மீண்டும் ஒன்றாக சேர்ந்து செபித்து பணியை ஆரம்பிக்கின்றார்கள். இந்த நிலையில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தால் நாங்கள் கூடி வருகின்ற போது எங்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பை அனுபவத்தை உணர முடியும். ஆகவே நாங்கள் எங்களுடைய நாளாந்த உரையாடல்களை ஆரோக்கியமான உரையாடலாக மாற்றிக்கொள்வதோடு திவ்ய நற்கனையிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு அதனை பெறுகின்ற போது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தால் ஒன்று கூடி நாங்கள் செபிக்க பணியாற்றுகின்ற போது ஆண்டவர் இயேசு எங்களோடு உடனிருப்பார். அந்த அனுபவம் எங்களை விண்ணரசு நோக்கி அழைத்து செல்லும். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.